அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இப்ப இந்த வசனம் வந்து சங்கீதம் 91:14-15 வசனம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற வசனம் தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நேத்திக்கு எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆண்டவர் வந்து ரிமைண்ட் பண்ண மாதிரி. என்னன்னா, இந்த வசனம் வாசிக்கும் போது முதல்ல நம்ம என்னெல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ள போவோம், நம்ம எதெல்லாம் குவிக்கா கிராப் பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்ற விஷயத்த தான் நம்ம கிராப் பண்ணுவோம். என்னது, ஆண்டவர் வந்து என்னை விடுவிப்பாரு, ஆண்டவர் வந்து என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு, நான் கூப்பிடும் போது எனக்கு வந்து மறு உத்தரவு அருளி செய்வார், எனக்கு உடனே ஒரு உத்தரவு கொடுப்பாரு, ஒரு மறு உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய போறாரோ அதெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். அப்ப வந்து நம்ம இதை ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து அதுல ஒரு திருப்தி அடைவோம்ல. ஆனா இந்த வசனத்தெல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல ரீட் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். ரிவர்ஸ்ல நான் ரீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நான் ஆண்டவர்கிட்ட வாஞ்சையா இருக்கணும்னு இருக்கு, அப்ப அவர் என்ன விடுவிப்பாரு. இல்ல, நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அவரோட நாமத்தை நான் அறிந்து இருக்கணும், அவரை நான் நோக்கி கூப்பிடணும். ஓகே, இதெல்லாம் தான் நான் அவருக்கு செய்ய வேண்டியது. அப்போ அவர் எனக்கு செய்ய வேண்டியதை மட்டுமே நான் எடுக்காம நான் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு வசனத்துல அப்படின்ற ஒரு ரிமைண்டர் நேற்று ஆண்டவர் எனக்கு தந்தாரு. ஸோ ஐ எம் ஷேரிங் திஸ் வித் யூ. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். காட் பிளஸ் யூ.